from India? India. Yeah, you know India? India. India, you know. Hey, super. இங்கே ஃபுல்லாகவே எல்லா பக்கமும் வந்து அதுதான் கைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பா டே தண்ணியாகிடும் போல். சூப்பராக இருக்குப்பா. இதுதான் அந்த கோகோனட் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்கிற பிளேஸு. How much for a ride? 100. Yeah, okay. Go. I will. Yeah, 100. ஸோ ஏகப்பட்ட பேர் இருக்காங்க கைஸுங்க. இங்கே பாருங்க கைஸ், நம்ம இதை காலையில் வந்திருப்போம் இந்த ஸ்ட்ரீட்டுக்கு. எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குது பாருங்கள். சான்ஸே இல்லை. பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது கைஸ், செம்ம அழகாக இருக்குது. இங்கே பாருங்கள், ஒரு தண்ணியில் விடுறாரு. பாவம், அவர் நினச்சது நடக்கட்டும். அப்படியே மெய் மறந்து இந்த ஸ்ட்ரீட்டை பார்த்துட்டே போகலாம். அந்த அளவுக்கு அருமையாக இருக்குது. சிக்கனை வந்து ஸ்ட்ரெட் பண்ணி வச்சுருக்காங்க. நீங்கள் பார்க்கலாம் நீங்கள். ஸோ ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சேவ் பைட் கைஸ், நாட்டுக்கோழி. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு ஃபுட்டு சாப்பிட்றதுக்கு முன்னாடி திரும்ப நம்ம ஏன்ஷியன்ட் வில்லேஜ் தான் வரப்போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த கோகோனட் போட் ரைடு அப்படின்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ வியட்நாம் அப்படின்னாலே இந்த கோகோனட் போட் ரைடு உங்களை ஒரு கோகோனட் மாதிரி இருக்க போட்டுக்குள்ளே போட்டு சுற்றுவாங்க சறுக்குன்னு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம அங்கே தான் போயிட்டுருக்கோம். அதுக்கு ஆக்சுவலாக இங்கேருந்து கிராப் பைக் போட்டு இங்கேருந்து 15 minutes ஸோ கோகோனட் வில்லேஜ், பாம் வில்லேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அங்கே போய் தான் அந்த போட் ரைடு வந்து எடுக்கணும். ஸோ வாங்க போகலாம், என்ன நடக்குதோ பார்ப்போம் இன்றைக்கி. ஹாய். நோ இட்ஸ் ஓகே. இங்கே உள்ளே வந்து வழி மறந்துட்டேன், அவ்வளோதான். எப்படி நம்ம வெளியே போகணுன்னு தெரில. இதுக்குள்ளே கிராப்லாம் வராது. ஸோ நம்ம அந்த மெயினான ஒரு பிளேஸ் இருக்குல்ல, நம்ம காலைல வந்து காரில் இறக்கி விட்டாங்களே, அங்கேருந்து தான் நம்ம கிராப் போடணும். வாங்க போவோம், எப்படி போகலான்னு பார்க்கலாம். கைஸ், கிராப் போட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். 92C. ஹலோ. Booking. எஸ் பிரபு. Yes. Have you bought your ticket yet? For a boat? Booking. Boat. Coconut boat. Yeah. No, I'm not yet booking. No. Booking. What? Okay. So I have to go there and buy the tickets. Sorry, no link. Oh, give me. Yes, now you go there and buy the. Yes. Okay. Yes. Shall we go? Yeah. Okay. கைஸ், தெரில, அங்கே போய் டிக்கெட்ஸ் வாங்கலாம்னு நினைக்கிறேன். கைஸ், இங்கேருந்து இப்போ நம்ம ஏன்ஷியன்ட் டவுன் வெளியே வந்தால் தான் வந்து கிராப்லாம் வரும். ஸோ உள்ளே வந்து நடந்து தான் சுற்றணும். ஸோ இங்கே கோகோனட் ரைடு இருக்குது அப்படின்றது வந்து நான் ஆல்ரெடி வியட்நாம்னாலே அந்த கோகோனட் ரைடு, கோல்டன் பிரிட்ஜு இதெல்லாம் தான் நமக்கு வீடியோஸில் காட்டுவாங்க. ஸோ அது வந்து ஒரு முக்கியமான ஃபன் ரைடு. அண்டு சிங்கிளாக வர போகிறோம். செம ஃபன்னாக இருக்க போது பார்க்கலாம் எவ்வளோ வாங்குறாங்க அப்படின்னு. ஆக்சுவலாக ஆன்லைனில் பார்க்குறப்ப யூஷுவல் ப்ரைஸ் 150 to 200 டாங்குன்னு இருந்தது. அங்கே போய் பார்ப்போம். அண்ட் இதில் பைக் ரைடு வந்து பண்ணுறது அருமையாக இருக்குது இந்த டவுனில். எல்லாம் சின்ன வீடு தான். பட் இதெல்லாம் பாருங்களேன், ஃபுல்லாக செடிலாம் வச்சு அந்த லைட்ஸ்லாம் போட்டு விட்டு அருமையாக இருக்குது. அண்ட் காமாக இருக்குது இந்த பிளேஸ். ஆக்சுவலாக மற்ற போன பிளேஸை விட ரொம்ப காமாக சைலண்ட்டாக இருக்குது. நிறைய பேர் இங்கே நீங்கள் வந்தீங்கன்னா சைக்கிள் கூட ரெண்ட்டுக்கு எடுக்கலாம். இவர் பின்னாடி செடியை பிடிச்சிட்டு போயிட்டே இருக்காப்புல. அண்ட் நீங்கள் இங்கே பார்க்குறீங்களா, நிறைய பேர் சைக்கிள் ஓட்டிகிட்டு போயிட்டே இருக்காங்க. அண்ட் நீங்கள் வந்து பைக்கும் வந்து ரெண்ட் எடுக்கலாம். கைஸ், ஒரு 15 minutes ரைடுக்கு அப்புறம் நம்ம இங்கே வந்திருக்கோம். ஸோ இங்கே போய் எவ்வளோன்னு கேட்கலாம். எவ்வளோன்னு கேட்டுட்டு பார்ப்போம். ஸோ கோல்டு கோகோனட், கோல்டு பியர்லாம் நம்ம போட் ரைடு வேணும்பா. How much? $32. Okay. So guys, அவன் வந்து இறக்கி விட்ட இடத்துல போய் விசாரிப்போம். How much for a coconut boat ride? 450. No, it's okay, fine. So guys, 450 இட்ஸ் ஐ திங்க் அது வந்து நான் பார்த்த வரைக்கும் 150 or 200 அப்படி தான் சொன்னாங்க. I buy for you 150 for one boat. How much? 150 one boat. Type, how much? 150 one boat. One boat. You will spin, right? No, and you see everything so. But you don't spin. Yeah, and you spin here, you buy person spin. You change this boat spinning. Oh, I have to change the boat for spin? Yes. And you why? buy person spinning, and I buy ticket for you. You see everything so.
No, I don't. I want to spin. And you spin here, and you go bow, and you spin. You know, go bow, you know, spin. And bow here, you be bow here inside Coconut Forest. Okay, I will take the boat. Yeah, you go bow, you spin, and you know, go bow. You walk here, no spin. You walk here. Man, I know. If I walk, I don't spin, but I will take boat. Guys, I வந்து 150 ஓகேன்றான், but the spin பண்ண மாட்டாங்கன்றான். Spinningக்காக தான் வந்ததே இங்க. Bạn muốn chơi lắc thuyền, bạn sang thuyền lớn lắc, còn thuyền bạn đi. அதில் வந்து translate போட சொல்லிட்டேன். You want to play boat, you want to go to the big boat. The boat you go on this is the small boat. They go slowly so you can watch the show out there. Give me. Yeah, I understand, but I want to do the spin, you know. So how to do that? How much for it? Bạn đi ra giữa rừng dừa, bạn xem người ta múa thuyền xong, bạn hỏi người ta giá bao nhiêu để lắc thuyền. Sunset டைம்ல கரெக்டா வந்திருக்கோம், பார்க்கலாம். Out in the middle of the coconut forest, please dance on the people dance on the boat and then ask them how much is cost to build the boat. If you agree to that price, you play. If you don't agree to the price, you don't play. Oh, okay. There is another boat. Yeah, you speak person spinning. Okay. How much? And you okay? You That is spin. different. Yeah. That is and, different. You okay? You spinning, and you know Okay. okay. You know spin. And I buy ticket for you. You see everything. So you see dancing, fishing, and you listen music. Okay. Yeah. Okay. And you go 40 minutes. No, 40 minutes is far away. Yeah. But there only I can change the boat. Yeah. Yeah, this boat don't spin. Yes. Yes. Oh, yeah, don't spin. Okay. So guys, இதுக்கு வந்து actually 150. இது கரெக்டான பிரைஸ் தான். Do you have a change? Nó đi rồi. Man, come on. Which is my boat? Later, I change for you, and you go here. No man, you give the change now. I have to pay them also. Like, Boat yeah, change, let's yeah. go. Yeah. அவர் அப்புறமா சேஞ்ச் தராராம். நான் எங்கள் ஏரியா பிட்டிக்கல்லே சேஞ்ச் கொடுத்தா தான் நான் வீட்டுக்கு போவேன். ஸோ கைஸ், அவன்கிட்ட 150 to 200 கேட்பாங்கன்னு கேள்விப்பட்டேன். அதுக்கேற்ற மாதிரி தான் அவரும் 150 சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ இந்த போட் ரைடில் உள்ளே போயிட்டு அங்கே தனியாக அந்த ஸ்பின் பண்ணுறது வந்து தனியாக இருக்குமா, அந்த ப்ளே பண்ணுறது. ஹலோ. And driver for you. ஓகே. Oh, okay. Morning you go. Oh, fine. Thanks, man. I can one picture buy ticket for you. What? One picture buy ticket for you and bullet inside Coconut Forest check ticket. Okay. Yeah. Okay. What for this photo? Why? Photo for you and I buy ticket for you. Okay. And bullet inside Coconut Forest. Okay. And check ticket Mm-hmm. and see look you. Okay, where is the ticket? Ticket and in here. With the driver? Yeah. Okay. Get the driver and you know. Fine. Later, 1 minute. 1 minute? Okay. ஸோ கைஸ், இது என்ன மேட்ருன்னே தெரில. ஆக்சுவலாக இதை பற்றின இன்ஃபர்மேஷனும் கம்மியாக தான் இருந்தது. கிட்டத்தட்ட கேட்ட வரைக்கும் இந்த போட் ரைடில் போயிட்டு இப்போ அங்கே போனோன்னா இது ஒரு 20-30 மினிட்ஸ் ரைடு கைஸ். அந்த ஃபிஷிங் பண்ணுறது, கோகனட் ஃபாரஸ்ட்டு அதெல்லாம் சுற்றி காட்டிட்டு கூப்பிட்டு வருவாங்க. பட் இருந்தாலும் இது வந்து ஒரு முக்கியமான ஒரு ஆக்டிவிட்டியாக இருக்குது. அண்டு உள்ளே போனோன்னே போலீஸ் இருப்பாங்களாம். போலீஸ் வந்து செக்கிங் கேட்பாங்களாம். அதுக்கு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாராம். அவருக்கு தெரியாது நம்ம வீடியோவே எடுத்துக்கிட்டு இருக்கோன்னு. ஸோ யா, எனக்கு இப்போ உள்ளே போய் அந்த ஸ்பின்னிங் வந்து ஒரு 100 அப்படின்னா கூட ஒன்றும் தெரியாது. ஏன்னா இதுக்கே வந்து 150 டாங்னா கிட்டத்தட்ட 500 மேலே, 500 600 வரும். அதுக்கு வேறு திரும்ப வரும்னா அது வேஸ்ட்டு தான். பட் ஸ்டில் பார்க்கலாம் எவ்வளோ கேட்குறாங்கன்னு. எஸ், வெயிட் வெயிட்டாக பண்ண நான். எஸ், this side? Okay. Ông Phương là This side? Hey. Yeah. Wait. Okay. Okay. So guys, Vietnam famous boat ride from India. India. Yeah, you know India? India, you know. Hey, super. Hi. What's your name? What's your name? Yeah. Fee. Yeah. Okay. Guys, it's okay. Head. No head. அதார் போட்டு இன்னும் இருக்கும் கைஸ். வெயிலுக்கு போயிடுச்சு, அவ்வளோதான் கைஸ். வியட்நாம் ஃபேமஸ் போட் ரைடு கிளம்பியாச்சு. செம்மையாக இருக்க போகுது. ஆனால் உள்ளே போகிற இடம் வந்து சூப்பராக இருக்கும். பட் ஸ்பின் பண்ணுறாங்களா இல்லையான்றது பார்க்கலாம். ஏன்னா ஆமாம், இதில் ஸ்பின் பண்ண முடியாது. ஏன்னா சின்னதாக தான் இருக்குது. இதில் ஸ்பின் பண்ணால் நான் கீழே தான் விழணும். கீழே அப்புறம் நீச்சல் கூட தெரியாது எனக்கு. ஸோ அது இல்லாமல் கேமரா வேறு இருக்குது. நம்ம என்ன தான் அவங்களே போய் ஸ்பின் பண்ணாலுமே
அவங்கக்கிட்ட வந்து சொல்லணும் இந்த மாதிரி கேமராஸ்லாம் இருக்குது அப்படின்னு. चलो चलो भारत माता की ஏய் சலோ சலோலாம் தெரியுதா அவருக்கு? वंदे அவர் வீட்டுக்கு ஒரு சைடில் உட்காந்துருக்காரு. நான் இந்த சைடில் இன்னொரு கார்னரில் உட்கார போனால் பயன்ட்டாரு. பா நீ நடுவில் உட்காருப்பா, நீ போகிறது என்னை போட்டு தெளிறாதுன்ட்டாரு. இதுலேயே சுற்றலாமேடா கைஸ், இதுவே ஸ்பின் ஆகிட்டு தான் இருக்குது. பேசாமல் இவருக்கு ஒரு 50 டேங்க் கொடுத்து லைட்டாக சுற்றுப்பான போகிறேன். இல்லை ஓய் ஓய் போடுறாங்க. சரியா போச்சு. இவர்கிட்டயே பேச போட போகிறேன். உனக்கு வந்து 20 டேங்க் கொடுக்குறேன், சும்மா சுற்றி விடுது. ஒன் டே வாடே என்னடா சொல்கிற? எஸ் கோகோனட் வாட்டர். ஐ நோ யூ கோ டு தட் பிளேஸ். கைஸ் நான் இன்றைக்கி நம்ம டெல்டாவில் பார்த்தோம்ல அந்த வாட்டர் கோகோனட், அந்த ஊருக்கு பாருங்கள். அந்த வீடியோ பார்க்காதவங்க போய் பாருங்கள். அண்ட் இங்கே வந்து நிறைய பேர் அப்படி இப்படின்னு இடிச்சிட்டு தான் போயிட்டு வந்துட்டுருக்காங்க. பரவாயில்ல, இதுவே சுற்றுது. இவர்கிட்டே பேச்ச போட்டு சுற்ற வைக்க போகிறேன் பாருங்க. ஓலே 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 ஜாலியாக இருக்கா போலே ஆளு. ஓலே 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 ஓலேன்றா போலே. ஓ பா கங்கம் ஸ்டைல். நோப்பம் கண்ணம் ஸ்டைலா? சரியா போச்சு. சலாயிடே பா சூப்பராக இருக்குப்பா பார்க்குறதுக்கான பிளேசஸ். அங்கே பாருங்க உள்ளே போயிட்டுருக்கோம். பார்ப்போம் என்ன காத்திருக்கு நமக்கு அப்படின்னு. ஸோ இது ஒரு 30 minutes ரைடு பார்க்கலாம். ஓ கிராப் ஓகே. நோ 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 bye பா செம்ம இருக்கு. நோ இட்ஸ் ஓகே. ஆளு ஃபேன் போட்டு விசிறாப்புல. ஓலே 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 ஓலே. ஓ ஃபோட்டோஸ் எடுக்கிறாங்களா? Okay, thank you. You photo. Actually, I'm taking a video. Yeah, video. Okay, very good. Abatu. Aha. சூப்பராக இருக்குல்ல? பரவாயில்ல, இந்த 150க்கு இந்த ரைடு ஒர்த்து தான். ஏன்னா இந்த போட் ரைடு, இந்த ரூட்டு அன்றைக்கி நம்ம போனதை விட செம்மையாக இருக்குது. சூப்பராக இருக்குப்பா. கைஸ் அப்படியே ஒரு 10 minutes அப்படியே ரைட் பண்ணி வந்தால் ஒரு பெரிய ஸ்பேஸுக்கு வரும். இங்கே வந்து நிறைய ஐட்டம்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன், நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். சூப்பராக இருக்குப்பா. இதுதான் அந்த கோகோனட் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்கிற பிளேஸு. இங்கே பாருங்க நிறையா மாதிரி இருக்குது. ஓ எஸ் போலீஸ். ஓகே எஸ் போலீஸ்ன்னு இதை போட சொல்கிறாப்புல. No. Yeah, okay, I will put. கைஸ் இங்கே வந்தோன்னே அந்த லைஃப் ஜாக்கெட் வந்து போட்டு விட்டுறாங்க. ஏன்னா போலீஸ்லாம் இருப்பாங்களா இங்கே. ஆல்ரெடி அவரும் வந்து அதுக்கு தான் டிக்கெட் எங்கன்னு கேட்டால் உங்களோட இதை சொல்லுங்கள் அப்படின்னு. பார்ப்போம். காஷ்மீரில் சிக்காரா போட்டு போயிருப்போம். சூப்பரான சன்செட்டு கைஸ். கரெக்டாக அதுவே அமைது பாருங்கள். நான் யோசிக்கவே இல்லை இங்கே வரப்போ, அதை மறந்துட்டேன் ஆக்சுவலாக. இங்கே வந்து தான் ஞாபகம் வந்தது. கரெக்டாக சன்செட்டுக்கு சிக்கந்தோ இந்த ரைடு தான் அவங்க இப்போ ஒரு போட்டு போகுது பார்த்தீங்களா, அதில் தான் வந்து சுற்றுவாங்க. பார்ப்போம். அப்சல்யூட்லி பிரில்லியன்ட். செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இட்ஸ் சூப்பர் பியூட்டிஃபுல். அந்த சுற்றுவாங்கன்னு சொன்னல, வச்சு ஸ்பின் பண்ணி விடுவாங்க நம்மளை வச்சுட்டுன்னு. ஓகே ஸ்பின்னிங் இடத்துக்கு வந்துட்டோம் கைஸ். அங்கேருந்து ஆக்சுவலாக தண்ணியில் தான் வர முடியும் போல். இல்லைனா நம்ம அங்கே ஒரு ரிவர் சைடு பார்த்தோம்ல, அங்கேருந்து போட்டு எடுத்துருக்கணும். இல்லைனா இந்த சைடில் வரணும். ஓ யா எஸ் ஸ்பின்னிங். ஹவு மச்? ஐ லாஸ்ட் தேம் ஹவு மச். இஃப் இட் இஸ் ஓகே ஐ வில் டூ. கைஸ் பார்ப்போம் எவ்வளோன்றது. இங்கே பாருங்க, இங்கே சுற்றிட்டு இருக்காங்க பாருங்க ஆல்ரெடி. ஐயோ
Hey. Go there, go there. I will ask him. Yeah. Same. No, I will ask. Go. Go there, go there. One minute. What 1 1 minute? minute? Yes, 1 minute. Brother, he is also Indian. Go there. Man, go. போறானா பார்த்தீங்களா இவன்? Bro. Hey bro, how much? How much for a ride? 100. Yeah, okay. Go. I will. Yeah, 100. Guys, இது வந்து 100 சொல்றாரு பார்த்தீங்களா? அதான் டீசென்ட். So guys, ரொம்ப ஸ்லோ, ஃபாஸ்ட்டாலாம் சுத்த வேணான்னு சொல்லிடணும். 100 இஸ் கரெக்ட் கைஸ். ஏன்னா அவங்க டூரிஸ்ட் பிளேஸு அவங்க இது பண்ணுறாங்க எல்லாம் ஓகே. 200லாம் ஓவரு. இங்கே பாருங்க மஜா தான், அப்படியே என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க எல்லாம். கோ, ஐ வில் டேக் இம். இங்கே ஃபுல்லாகவே எல்லா பக்கமும் வந்து அதுதான் கைஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அப்பா டே தண்ணியாகிடும் போல் சொல்லிடணும் ஃபஸ்ட்டே, டோன்ட் டூ ஓ ஃபாஸ்ட் அப்படின்னு. Yeah, but it's asking 300 is more for me, single person. 1 euro. What? 200 for one. 200 for one. Con đưa hai cục nhưng mà bóp cầm nó bị rớt lại một cục. Rớt lại đây một cục này. Okay? Hey, Be phone, careful. phone, phone. Yes, okay, careful. Okay? Careful. Guys, phone வச்சிட்டு நான் போறேன். பார்க்கலாம் எப்படி இருக்க போகுதுன்னு. Man, catch. Okay. Oh. Where to sit? Guys, ரெண்டு கையில பிடிக்கணும். நான் ஒரு கையில தான் பிடிச்சிருக்கேன். எனக்கு கேமராக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. என்னால் பார்க்கவே முடியல. It's spinning. My head is spinning. Yeah. Guys, தலை சுத்துதுடா எப்பா. அப்பா கை இங்கே பாருங்க, செம்ம டவுன்ல போகுது. இருங்க அங்கே போய் சொல்கிறேன். Wait, I will go there. Hold tight. Oh, okay. Very slow. Okay. Man, tight. Oh guys, அங்கே பாருங்க ஃபாஸ்ட்டாகவும் சுற்றுறாங்க. Yes, sure. ஸோ கைஸ் இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து பிஸ்னஸ்ஸு. அவன் இங்கே வந்து 100லாம் யாரும் பண்ண மாட்றாங்க. 200 இப்போ பே பண்ணேன். இட்ஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ் ரைட். அங்கே பாருங்கள் நிறைய பிரச்சனை பண்ணுறாங்க, லைட்டாக ஸ்கேம் பண்ணுறாங்க இங்கே. பட் நம்ம உஷாராக இருக்கணும். மேன், கோ தேர், ஐ வில் டேக் அ வீடியோ. யூனோ, ஸோ ஏகப்பட்ட பேர் இருக்காங்க கைஸ் இங்கே. இங்கே பாருங்க. மேன், I have to take a video. Video? Yes, video. Chào được video gì nữa? Yeah, spin, video, go. Chào được video gì nữa? Yes. Làm gì video, chờ video. After that, we'll go to the... Nice. எனக்கு கேமரா தான் முக்கியம் இந்த ரைடை விட. என்ன சொல்கிறீங்க? சூப்பராக இருக்குது பாருங்க. ஸோ ஒன் ஆஃப் த மஸ்ட் ட்ரை ஆக்டிவிட்டி இன் வியட்நாம். ஓய் சூப்பராக சுற்றுறானுங்க பாருங்க. ஓகே, கோ.
ஸோ கைஸ் ஆக்சுவலாக இந்த போட் ரைடு வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நான் வியட்நாம் கிளம்புறப்ப இதை வந்து பார்த்தேன். இது வந்து ஒயானில் இருக்க சேவ் பண்ணி வச்சுட்டேன். இன்றைக்கி தான் வந்து ஒயான் வரதா பிளான் இருந்தது. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏன்ஷியன்ட்டில் இருக்கும்போது தான் டக்குன்னு ஞாபகம் வந்தது. நம்ம லாஸ்ட்டாக அந்த ஒரு காஃபி ஹெர்பல் டீ குடிச்சிட்டு வெளியே வந்தோம் பார்த்தீங்களா, அப்போ தான் ஞாபகம் வருது. ஓ ஓகே இங்கே தானே இருக்குது அப்படின்னு. ஆனால் அது வந்து எங்கே இருக்குது எப்படி இருக்குன்னு டக்குன்னு பார்த்தோம். சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, இதுலேயே டான்ஸ்லாம் ஆடிட்டு DJ எல்லாம் வச்சு. Man, you go to the entrance. Yeah, back. Yes, I don't have a time. Oh, you are spinning. அவ்வளோதான் நம்ம அந்த ரைட் பண்ணுமே. அங்கே வந்துட்டு சும்மா எல்லாருமே இங்கே வந்து பாரு, ஜாப்பனீஸ் அதிகமாக இருக்காங்க இந்த சைனா இதில். ஸோ தட்ஸ் இட் கைஸ். இன்னும் டைம் ஸ்பெண்ட் பண்ணால் உள்ளே ஸ்பெண்ட் பண்ணலாம். பட் எனக்கு ஓகே, நீங்கள் ஃபேமிலியாக வந்துன்னா ஒரே ஃபன்னாக இருக்கும். இங்கே தனியாக வந்து நம்ம யார் கொடுத்து பேசுறது. பட் சூப்பரான அந்த ரைடு. ஆனால் டைட்டாக பிடிச்சிக்கணும் ரெண்டு சைடுமே. நான் ஒரு கையில் அதை பிடிச்சிட்டு ஒரு கையில் கேமரா வச்சுருந்தேன். பட் குட், நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் இது. உள்ளே வந்து பார்கெயின் பண்ணோம். மினிமம் 200. வாட்? Go back? Yes, I go back. ஸோ உள்ளே வந்து கண்டிப்பாக பார்கெயின் பண்ணணும் கைஸ். ஏன்னா எடுத்தோன்னே 400 சொல்கிறாரு. ஏதோ டீசெண்டாக இவர் இந்த பக்கம் இருந்ததா 200ன்னு எடுத்தோன்னே சொன்னார். அண்டு அவனுக்கு ஃபஸ்ட்டு 400ன்ட்டானுங்க. அதனால் வந்தீங்கன்னா கரெக்டாக எவ்வளோ என்னன்னு ஃபஸ்ட்டே பேசி ரைடை முடிச்சுட்டு அமௌண்ட்டை கொடுங்க. அதுதான் இங்கே வந்துட்டோம். அது ஃபுல்லாக ஃபேமிலி கப்புள்ஸுக்கெலாம் இது ஒரே ஜாலியாக இருக்கும். எனக்கு அந்த சுற்றுனது மட்டும் ஜாலியாக இருந்தது. தேங்க்யூ. பாகுபலியா? ரைட்டு. இங்கே நிறைய இந்தியன்ஸ் வராங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கே இருக்க எல்லா போட்டில் இருக்கிறவங்களும் பரத் மாதா கி ஜெய், வந்தே மாதரம், பாகுபலி அப்படின்றாங்க. Are you happy? Are you tip the driver? You tip the driver? Yeah, sure. கைஸ் அவங்களுக்குலாம் கொடுக்க தான் எனக்கு தோணாது. வெயிட், என்னடா இது சேஞ்சே இல்லை. 100 இருக்கு. Yeah, enjoy. Guys, அவன் வந்து ஸ்கேம் தான் ஆகக்கூடாது. நம்ம கொடுக்கலாம், தப்பு கிடையாது. இப்போ நம்ம டிப்ஸாக வந்து அவருக்கு எக்ஸ்ட்ரா 50 கொடுக்கலாம். ஃபோட்டோ மேன், தேங்க்யூ. ஸோ ஸ்கேம் ஆனால் தான் நமக்கு பிடிக்காது. கொடுக்கறது எனக்கு எப்போயுமே பிடிக்கும். ஆனால் ஸ்கேம் ஆகிறது சுத்தமாக பிடிக்காது. ஸோ தட்ஸ் இட் கைஸ். நம்ம இங்கேருந்து இப்போ திரும்ப நான் ஏன்ஷியன் டவுன் தான் போக போகிறேன். அண்ட் நீங்கள் வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க நம்புகிறேன். இன்னும் நான் ஒயான்லேருந்து கிளம்பல. ஸோ ஒயான்லேருந்து நைட்டு தான் கிளம்புவேன். பசிக்குது, இதுதான் கரெக்டான டைம். போய் சாப்பிடுவோம். இந்த இடத்துக்கு மேலே ஒன்லி வாக்கிங் அண்ட் சைக்கிளிங், நோ பைக்ஸ் அலோட். ஸோ லுக் அட் திஸ் பிளேஸ் கைஸ். இட்ஸ் கோயிங் டு பி கிரேட் ஷோ ஃபார் யுவர் ஐஸ் கைஸ். நம்ம இதை காலையில் வந்திருப்போம் இந்த ஸ்ட்ரீட்டுக்கு. எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குது பாருங்கள். சான்ஸே இல்லை. அந்த லேட் அண்ட் லைட்ஸோட ஒயானோட ஏன்ஷியன் டவுன் அப்படியே ஜொலிக்குது. இப்போ நம்ம அதோட மார்க்கெட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். ஷாப்ஸ்லாம் ஏகப்பட்ட ஷாப்ஸ் இருக்கும் இந்த இடத்துல. அண்டு இன்னும் போக இன்னும் ஒரு ரிவர் சைடில் வேறு மாதிரி இருக்கும். ஸோ
இதான் அவங்களோட வியட்நாம் சே பீஸா அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் கார்லாக் ஃபுல்லாக வந்து இங்கே வந்து இது ஒரு ஏசியா மழை வரப்போது போல், மின்னல் செம்மையாக அடிக்குது. இங்கே ஷாப்ஸு அப்படியே கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குது. காஃபி ஷாப் தான், கோகோனட் காஃபி, சால்ட்டு காஃபி எல்லாம் வச்சுருக்காங்க. அண்ட் நிறைய சொவீனியர் ஷாப்ஸ் தான் இங்கே நீங்கள் பார்க்க முடியும். இன்னும் போக பாருங்கள், அந்த ரிவர் சைட்லலாம் ஃபுல்லாக லேட்டன் லைட்ஸ் போட்டு அப்படியே ரிவர்லலாம் லைட்டை விட்டுக்கிட்டு இருப்பாங்களாம். ஸோ இங்கே மினி மார்டன் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ இங்கே கேர்ள்ஸ்லாம் வந்தாங்கன்னு வைங்களேன், அவங்களுக்கு ஒரு வேட்டையாக இருக்கும். அவ்வளோ ஷாப்பிங் பண்ணலாம். ஆக்சுவலாக இந்த பிளேஸே வந்து அதுக்காக தான். ஸோ இங்கே பாருங்கள், ஒரு ஸ்ட்ரீட் அப்படியே போயிட்டே இருக்கும். நம்ம அப்படியே போய் கூட அந்த ரிவர் சைடில் கனெக்ட் ஆகலாம். போய் பார்ப்போமா இப்படி வாங்க. இங்கே பாருங்கள், இந்த லேட்டன் லைட்ஸ் தான் வந்து இங்கே ரொம்ப ஃபேமஸ். வாவ், இந்த ஸ்ட்ரீட் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. வா, லுக் ஸோ க்யூட் இல்லை? அப்படியே இந்த மியூசிக்கும் நான் அப்படியே நடந்து போகிறதுக்கும் அப்படியே ஒரு படத்தில் அப்படியே ஒரு ஹீரோவோட என்ட்ரி எப்படி இருக்கும். ஆனால் ஒரு ரொமான்டிக் ஹீரோ மாதிரி இருக்குது, அது நமக்கு செட் ஆகாது. பட் ஆனால் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. இங்கே பாருங்கள், இந்த லைட்ஸ்லாம் பாருங்களேன். ஃபோட்டோ ஷூட் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த லைட்ஸ் நடுவில் ஃபோட்டோ ஷூட் பண்ணால் செம்மையாக இருக்கும். பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி சொவீனியர்ஸும் ஃபுல்லாக இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே நீங்கள் பார்க்க முடியும். எஸ், ஃபோட்டோ ஷூட் பண்ணிகிட்ருக்காங்க. செம்மையாக இருக்குது பாருங்கள், இங்கே நின்று சூப்பராக இருக்குது. எல்லாம் இங்கே ஃபோட்டோ ஷூட் எடுத்துகிட்ருக்காங்க. வெரி நைஸ். குட். யார் ஃபோட்டோ செம்மையாக இருக்குது. இங்கே வந்து செம்மையாக இருக்குல்ல, ஈன்னு இருக்கேன் நானே. இன்னும் அந்த நம்ம ஸ்ட்ரீட்குள்ளே போனால், அந்த ரிவர் சைடு போனால் இன்னும் நல்லாயிருக்கும். அங்கே போகலாம். ஐயோ, நோ தேங்க்யூ. ஓகே, இங்கே வந்து நம்ம போட் ரைடுமே போகலாம். பார்ப்போம் உள்ளே போயிட்டு போட் ரைடில் என்ன சொல்கிறாங்க, எவ்வளோ சொல்கிறாங்க அப்படின்றத பார்க்கலாம். ஆஹா, ஜொலிக்குதுரா. அண்ட் அந்த பக்கத்தில் ஒரு ஸ்ட்ரீட்டும் இருக்குது. ஃபுல்லாக வந்து ரெஸ்டாரண்ட்ஸ் தான். கண்ணுக்கு குளிர்ச்சியாக பார்க்குறதுக்கு ரெடியா. அண்ட் இது ஃபுல்லாக மார்க்கெட் தான், இந்த ஸ்ட்ரிச் ஃபுல்லாக லாஸ்ட் வரைக்கும். ஆனால் இப்படியே இந்த பக்கம் திரும்பணும்னு வச்சுக்கோங்க, ஃபுல்லாக போட். நோ தேங்க்யூ. லுக் அட் திஸ் பிளேஸ் கைஸ். போட்லாம் ஜொலிக்குது. போடு. நோமா தேங்க்யூ. போட்டில் போகிற ஐடியா இல்லை எனக்கு, ஆல்ரெடி போனதே போதும். நோ தேங்க்யூ. நோ வயஸ். இங்கே பாருங்களேன் போட்ஸ் எப்படி இருக்குன்னு. கேமராவில் கொஞ்சம் டல்லாக ஒரு மாதிரி ரொம்ப ப்ளீச்சாக இருக்கிற மாதிரி தெரியும். பட் நேரில் பார்க்க செம்மையாக இருக்குது. அப்படியே இங்கே வந்து இந்த போட்டில் உட்காந்துட்டு ஃபோட்டோஸ் எடுத்தால் தாறுமாறாக இருக்கும். பாருங்க, இது போட்டோட 2 சைட்லேயுமே இந்த இதை வந்து போட்டிருக்காங்க. அந்த ஸ்ட்ரீட்ஸுமே அப்படி தான் இருக்குது. வாவ். அண்ட் கெஃபேஸ்லாம் பாருங்களேன் என்ன மாதிரி இருக்குது. எல்லாருமே வந்து இங்கே ஃபோட்டோஸ் எடுத்துக்கிறதுக்கிட்டே வருவாங்க, ஏன்னா அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது. ஈவன் நீங்கள் அந்த இதில் பார்க்கலாம், தண்ணிலேயும் அந்த போட்ஸ் போயிட்டுருக்கிறது. நோ மேன் தேங்க்யூ. வாவ் கைஸ், செம்மையாக இருக்குல்ல? உங்களுக்கு பார்க்க எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு நேரில் பார்க்க தாறுமாறாக இருக்குது. அண்ட் அப்படியே இந்த சைடில் கெஃபேஸு காலையில் எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குது பாருங்கள், தாறுமாறாக இருக்குது. ஸோ இதுதாங்க ஒயானோட ரிவர் சைடு போட் ரைடிங். அண்டு அந்த சைடையும் நம்ம போய் பார்க்கலாம். இந்த பக்கம் ஃபுல்லாக ஷாப்ஸ் தான், காஃபி ஷாப்ஸ், ரெஸ்டாரண்ட்ஸ், ஃபுல்லாக ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாம் கிடைக்கும். அப்படியே நம்ம ரிவர்ஸில் போனால் மார்க்கெட்டு, கேர்ள்ஸுக்குன்னே அந்த மார்க்கெட் இருக்க மாதிரி இருக்குது. அதனால தான் இப்படிக்கா வந்துட்டேன். ஃபஸ்ட் இப்படி பார்த்துட்டு போகலாம் அப்படின்ட்டு. சூப்பராக இருக்குது. அந்த போட் சைடு போகிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் அந்த ரோடும் நல்லா இருக்குது. நீங்கள் பாருங்கள் போட்டு எவ்வளோ வைப்ரண்ட்டாக இருக்குது பாருங்கள். அந்த லைட்ஸ் கலரே
செம வைப்ரண்ட்டான ஒரு கலரு. இது பாருங்க. அது தண்ணியில் இருக்கிற மாதிரி பார்க்க இன்னும் சூப்பராக இருக்குது. தனித்தனியாக வந்து போட்டிருக்காங்க. ஸோ குட். ஓ, அதில் பேசவே தேவையில்ல, நீங்கள் பார்க்குறதே உங்களுக்கு சூப்பராக இருக்கும். செம்ம க்ரௌடாகவும் இருக்குது. காலையில் தான் காலியாக இருந்தது, பட் இப்போ சூப்பர் க்ரௌடாக இருக்குது. நல்ல வாசனைகள் வருது. ஃபுட்டு எல்லாம் ஏன் இங்கே நின்றுட்டுருக்காங்கன்னா எல்லோரும் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்ருக்காங்க. இங்கேருந்து இந்த ரெஸ்டாரண்ட் செம்மையாக இருக்குது பாருங்கள். அதை தான் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்ருக்காங்க. ஸோ இங்கே வந்து போட்டுக்கு வந்து இது பண்ணுறாங்க. டிக்கெட்ஸ் எடுத்துகிட்டு இங்கேருந்து போகலாம். ஸ்ட்ரீட்ஸை பாரு, தாறுமாறாக இருக்குது. இந்த மாதிரி வாங்கி நம்ம வந்து கடை அந்த ரிவரில் உள்ளாங்க. நம்மளோட குட் ஃபார்ச்சூனுக்காக அந்த காகித கப்பலை வாங்கி அதில் விளக்க கொளுத்தி அந்த பழைய படத்திலலாம் காட்டுவாங்களே, கேர்ள்ஸ்லாம் வந்து ஏதாவது நல்ல புருஷன் கிடைக்கணுன்னா இதை வாங்கி விடுவாங்களே, அந்த மாதிரி. ஜொலிக்குது அந்த பக்கமும். எல்லோரும் பார்த்தீங்கன்னா தெரியும், போட்டு வந்து தண்ணியில் போகிற அந்த நார்மல் சின்ன போட்டு வந்து வச்சுட்டு போயிட்டுருக்காங்க. நம்ம பார்த்த மாதிரி அந்த குரூப் போட்டும் இருக்குது. ஐம் டன் வித் போட்டிங். அதனால் ரொம்ப ஸ்லோவாக வேறு போயிட்டுருக்காங்க. ஃபோட்டோ ஷூட்ஸ்லாம் பலமாக இருக்குங்க. ரெண்டுத்தையுமே பார்த்துட்டு வாங்க. ஸ்ட்ரீட்டையும் அப்போ மின்னல் அடிக்குது அங்கேயும். ஸோ ஸ்ட்ரீட்டையும் பாருங்கள், ரிவரையும் பாருங்கள். செம்ம பிளேஸு. கண்டிப்பாக நீங்கள் தனாங் வந்தீங்கன்னா ஹொயானை மிஸ் பண்ணிடாதீங்க. Excuse me. அப்படியே சினிமாவில் இருக்க மாதிரி இருக்குது கைஸ். ரெண்டு சைடுமே எனக்கு இந்த பக்கம் உங்களை காட்டுறதா அந்த பக்கம் உங்களுக்கு காட்டுறதான்னு தெரில. ஆனால் நீங்களே ஒரு பக்கமாக பார்த்துட்டு வாங்க. லைட்ஸ் தான் அப்படியே ஹொயான் ஏன்ஷியன்ட் டவுனே கலக்குது. அதோ ஒரு சைடில் ரிவரில் குட்டி குட்டி போட்டில் லைட்ஸு, இன்னொரு பக்கம் ஷாப்ஸு, நடுவில் அந்த ரோட் மேலே லைட்ஸு. அந்த பக்கம் பாருங்க, இன்னும் அந்த பக்கம் போகலாம் வாங்க. இங்கே ஒரு பிரிட்ஜு வரும், அந்த வருது. அந்த பிரிட்ஜை கிராஸ் பண்ணி அந்த ஸ்ட்ரீட்டுக்கு போகலாம். அதுதான் வந்து ஃபுட் ஸ்ட்ரீட்டு. சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த போட்லாம். எல்லோரும் வந்து லைஃப் ஜாக்கெட் போட்டிருக்காங்க. ஃபோட்டோஸ் எடுக்கும்போது கழட்டிடுறாங்க. அது எதுக்கு போட்டுக்கிட்டு அவங்களும் வந்து டிஜேயில் வீடியோஸ் எடுத்துகிட்டே போயிட்டுருக்காங்க. பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது, செம்ம அழகாக இருக்குது. இங்கே பாருங்கள், ஒரு தண்ணியில் விடுறாரு. பாவம், அவர் நினச்சது நடக்கட்டும். நான் நினைக்கிறது தான் நடக்க மாட்டேங்குது. அட்லீஸ்ட் அவர் நினைக்கிறது அது நடக்கட்டும். அண்ட் லைட்ஸ் மட்டும் கலர்ஃபுல்லாக இல்லை, இந்த ஏரியாவே ஃபுல் கலர்ஃபுல்லாக இருக்குது. யூ கைஸ் நோ வாட் ஐ மீன். பிரிட்ஜு பாரு, காலையில் பார்க்க சொத்தையாக இருந்த மாதிரி இருந்தது, இப்போ லைட்டில் கெத்தாக இருக்குது. சைக்கிள் எடுத்துகிட்டு வந்து காலுக்குள்ளே விட்றாதப்பா. இங்கே வந்தால் ஆனால் நடக்கணும் கைஸ், அதையும் வந்துட்டு மைண்டில் வச்சுக்கோங்க. இல்லை நீங்கள் சைக்கிள் எடுத்துருங்க, சைக்கிள் பிடிக்கும் அப்படின்னா. இல்லை நீங்கள் பைக், ஏன்னா பைக்ஸ்லாம் இங்கே அலோடு கிடையாது. ஸோ அதுதான் அந்த பிரிட்ஜு வந்துட்டோம் கைஸ். பிரிட்ஜு எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இங்கேருந்து அந்த ரிவரில் வந்து பார்க்கலாம், ஃபோட்டோஸ் எடுக்க சூப்பர் ஸ்பேஸு. ரிவர் இங்கே இருக்குது, அருமையாக இருக்குப்பா. பியூட்டிஃபுல்லாக இருக்குது கைஸ், இட்ஸ் ஸோ பியூட்டிஃபுல்.
ஆனால் இங்கே வந்து ஃபோட்டோ எடுக்காமல் சுற்றுற ஒரே ஆள் நான் தான். விடுங்க, அதான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். ஹேய் பாய். நான் சொன்ன மாதிரி ஒரே கலராக தான் இருக்குது லைட்ஸு. Okay. இங்கே பாருங்க, போட் போகிறது பார்க்க அழகாக இருக்கும். 이제 150만 동에 팔더라고. அந்த பக்கம் பாருங்கள், வேறு மாதிரி இருக்குது. ஒரு ரெஸ்டாரண்ட்ஸ்லேயும் அந்த லைட்ஸு, அதில் சிட்டி ஆஃப் லைட்ஸ். நம்ம அந்த ஃபுட் ஸ்ட்ரீட்டுக்கு வந்துட்டோம் கைஸ். இங்கே பாருங்க, என்னங்க இது வேறு லெவலில் இருக்குது. இந்த ஸ்ட்ரீட்டே கண்டிப்பாக ஃபோட்டோ எடுத்தே ஆகணும், அந்த மாதிரி இருக்குது. பாருங்க, அப்படியே இந்த ஸ்ட்ரீட்டுக்குள்ளே நடந்து போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட போகலாம். ஆக்சுவலாக நான் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணதே இந்த மாதிரி லேண்டன் லைட்ஸோடு இந்த ஸ்ட்ரீட்டை பார்க்கணும் தான். அதுக்காகவே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். நம்ம காலையில் வந்து உங்களுக்கே தெரியும். No, thank you. No, thank you. Wow, guys. செம்மையாக இருக்குடா. எல்லா பக்கமும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரீட்டே பலன்னு இருக்குது. ஸோ கண்டிப்பாக பார்க்க. நோ தேங்க்யூ. மசாஜ் தான் ஒரு இந்த ஸ்ட்ரீட்டுக்கு வந்தாலே பார்த்தீங்கன்னா ஃபுட் மசாஜ், பாடி மசாஜ், அந்த மாதிரி எல்லாமே பண்ணுறாங்க. இங்கே பாருங்க, லைவ் மியூசிக், கேண்டில் லைட் டின்னர், உங்களை சுற்றி லேண்டன் லைட்ஸ், கொஞ்சம் ப்ரீஸாக இருக்கிற ஈவினிங், கையில் பியர், எல்லாம் ஜாலியாக இருக்காங்க கைஸ். இந்த ஸ்ட்ரீட்டில் நடந்து போகிறதுக்கு சூப்பராக இருக்குது. அப்படியே மெய் மறந்து இந்த ஸ்ட்ரீட்டை பார்த்துட்டே போகலாம், அந்த அளவுக்கு அருமையாக இருக்குது. ஸோ இந்த ஸ்ட்ரீட் இதோட முடியுது கைஸ். ஸோ நம்ம இப்போ சாப்பிட போகிறோம். முக்கியமான ஹொயானில் எப்படி அந்த ஃபர்ஸ்ட் நம்ம அந்த டீயும் அந்த பன்மையும் சாப்பிட்டோமோ அதை மாதிரி இங்கே ஒரு குக்கோமா ஏதோ அது பேரை வந்துட்டேன், CUO ஹோன்னு மட்டும் ஞாபகம் இருக்குது. சிம்பிளாக சொல்லணும்னா இட்ஸ் ஃப்ரைட் ரைஸ். இவங்களோட ஃப்ரைட் ரைஸ், அது இவங்களோட ட்ரெடிஷ்னலான ஒரு கடைக்கு போய் சாப்பிட போகிறோம். அண்ட் கைஸ், இன்னையோட இது லாஸ்ட் டே. ஸோ நாளைக்கு நான் வந்து ஹனாய்க்கு கிளம்புறேன். ஹனாயில் இருந்துட்டு அங்கேருந்து கம்போடியா போக போகிறோம். ஸோ போய் திங்ஸ்லாம் பேக் பண்ணோம். இன்றைக்கி நிறைய விஷயங்கள் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அதனால் நம்ம சீக்கிரம் போயிட்டு, ஏன்னா இங்கேருந்து ஒயானுக்கு 1 hour ஆகும். நம்ம வந்து ஒயானில் ஸ்டே பண்ணல, பட் இங்கேயே கூட ஸ்டேலாம் இருக்குது. பட் நீ என்ன ப்ரிப்பேர் பண்ண சொல்கிறீங்க வந்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜஸ்ட் நீங்கள் தனாங்கில் ஸ்டே பண்ணுங்கள். ஸ்டே பண்ணிவிட்டு அதை ஒரு நாளைக்கு மட்டும் இந்த டூரை வச்சுக்கோங்க. லைக் மதியம், அப்போ கூட ஒரு நாள் கூட காலையிலலாம் வரணும்னு அவசியம் இல்லை. ஒரு ஆஃப்டர் 3 வந்தீங்கன்னா வந்து ஸ்ட்ரீட்ஸு, அந்த ஜாப்பனீஸ் பிரிட்ஜு, போட் ரைடு போங்க. அந்த கோகனட் ரைடெலாம் போயிட்டு திரும்ப நீங்கள் வரதுக்கே ஈவினிங் ஆகிடும். ஸோ ஈவினிங் வந்து இந்த ஸ்ட்ரீட்டில் நீங்கள் டின்னர்லாம் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் சில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தனாங்கு கிளம்பிடலாம். ஸோ அதுதான் என்ன கேட்டிங்கன்னா ஒயானுக்கு பெஸ்ட்டு ஐட்னரியாக இருக்கும். ஆமாம், இங்கே வரப்போ மணி 1-1:30 இருக்கும். 1-1:30 ஒயானில் தான் சுற்றிட்டு இருக்கேன். அண்ட் கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஒரு 10 minutes கேமராவெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு நான் கொஞ்சம் என்ஜாய் பண்ணிவிட்டு, என்ஜாய்னா நான் வேடிக்கை பார்க்க போகிறேன். வேடிக்கை பார்த்துட்டு அதுக்கப்புறம் சாப்பிட போகலாம். வா, சூப்பராக இருக்குது. இங்கேருந்து போகவே மனசு இல்லை. பிரியாவிடை இங்கேயும் வா, ரிலாக்ஸ்டாக இருக்குது. இதை பார்க்குறதுக்கே, இந்த லைட்ஸை பார்க்குறதுக்கே ரிலாக்ஸ்டாக இருக்குது.
கைஸ் சும்மா போகிறது எப்படி எவ்வளோன்னு கேட்டு போகலாம். How much? How many people? Only one. I am the only person. One bowl. How much? 170. 170. Okay. How much? 170. 170. 1 hour. Oh. So 170. Yeah, wait, I will come. 1 hourல போர் அடிச்சிடும் எனக்கு கேட்டிங்கன்னா. 170 சொல்கிறாங்க. அப்படி இப்படின்னு நம்ம நிறைய பேர் ஒரு 4 பேர் இருக்கோம் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு 100 or 150ல் வந்து இதுக்கு வந்து ஓகே பண்ணலாம். யா வெரி பியூட்டிஃபுல். அப்படியே ஸ்லோவாக நடந்து போயிட்டுருக்கேன் இந்த அழகை ரசிச்சுக்கிட்டு. பியூட்டிஃபுல் நைட் கைஸ். பா நம்ம இங்கேருந்து தனாங் போகிறதா இல்லைன்னா இங்கேயே தங்கிடலாம். ஹனாய்க்கு கிளம்பணும். ஸோ யா வாங்க போய் சாப்பிடுவோம். ஐம் சூப்பர் ஹங்க்ரி அண்ட் சூப்பர் டயர்ட். வந்து நம்ம சிக்கன் ரைஸ் ஒன் சரியா பயங்கரமாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க எல்லாம் இங்கே இருக்கவங்களாம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ கைஸ் இந்த சிக்கன் ரைஸ் வந்து இங்கே பயங்கரமான ஒரு ஃபேமஸானது. ரைஸ் ப்ளஸ் ஸ்ட்ரெட்டட் சிக்கனோட கொடுப்பாங்க. ஸோ அது இங்கே ரொம்ப ஃபேமஸ். அவங்க எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். கைஸ் இந்த ரெஸ்டாரண்ட் வந்து ஏசியோடு இருக்குது. ரெஸ்டாரண்ட்டே பக்காவாக இருக்குது பாருங்கள். பின்னாடி பார்க்குறப்போ உங்களுக்கு தெரியும் தாறுமாறாக இருக்குது. ஒரு செட்டிங்காக இருக்குது. மெனு ப்ளீஸ். ஒயானோட ஃபேமஸ் சிக்கன் ரைஸ் இதுதான். ஸோ மேலே வெங்காயம்லாம் தனியாக போட்டிருக்காங்க, ரைஸ் தனியாக இருக்குது, ஈரல் இருக்குது, சிக்கன் ஷ்ரெட்டடாக போட்டிருக்காங்க. பார்க்கவே பயங்கரமாக இருக்குது. வந்துருச்சு. அதுக்கு ஒரு சூப் வேறு கொடுத்துருக்காங்க. செம்ம சூடாக இருக்குது. பட் ஐ நீட் திஸ் ரைட் நவ். ஸோ அது கூட வந்து அந்த கேரட்டும் அந்த பப்பாயும் ஸ்ட்ரெட் பண்ணி வச்சுருக்கிறது இருக்குது. சிக்கன் ரைஸ் பார்க்குறதுக்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இப்படி ஒரு சிக்கன் ரைஸ் நான் பார்த்ததே இல்லை. இங்கே பாருங்கள் மேலே லிவரு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்டெஸ்டைன் நினைக்கிறேன். ஆமாம் லிவர் வச்சுருக்காங்க. பட் சிக்கனை வந்து ஸ்ட்ரெட் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே பார்க்கலாம் நீங்கள். ஸோ ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அண்ட் ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லோ கலரில் இருக்குது ரைஸு. ஸோ ஃபர்ஸ்ட் பைட். நான் ப்ரோக்கன் ரைஸ் தான். சிக்கனில் வந்து எதுவுமே போடல, வெறும் மஞ்சள் தூள் போட்டு வேக வச்சுருக்காங்க. அவ்வளோதான். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் வெறும் மஞ்சள் தூள் போட்டு வேக வச்சுருக்காங்க. அது கூட வந்து ஆனியன் வந்து அந்த பெரிய ஆனியன் இருக்கும்ல, ஒயிட் கலர் ஆனியன், அது வந்து போட்டிருக்காங்க. அது செம்ம கூட்டமாக இருக்குது. பயங்கர க்ரௌடு வருது. ஏன்னா இது நான் பார்த்தேன் செம்ம ஃபேமஸ் ஆவையானில். இன்னும் ஸ்பெஷல் தான். பட் அந்த ரைஸில் வந்து ஒரு ஃப்ளேவர் இருக்குது. பட் நல்லா இருக்குது சாப்பிட்றது. ரொம்ப ப்ளசண்ட்டாக, ரொம்ப சட்டிலாக, பட் சாப்பிட சூப்பராக இருக்குது. ஒரு சூப் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். எப்படி கொத்தமல்லி சூப் இருக்குது. குடிங்க அப்படியே வெறும் கொத்தமல்லியும் அந்த க்ரீன் ஆனியன்ஸும் கொத்தமல்லியும் போட்ட ஒரு சூப்பு. சோயா சாஸ் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இதுக்கு லைட்டாக எதையாக ஊற்றிக்கணும். க்ரௌடு வந்துகிட்டே இருக்குது. நீங்கள் என் பின்னாடி பார்க்குறீங்க. நான் வந்தோடனே ஒரே ஒரு ஆள் என்னொன்னே டக்குன்னு உட்கார சொல்லிட்டாங்க ஃபஸ்ட்டு டேபிள்லேயே. பட் கூட்டம் வந்துகிட்டே இருக்குது. அண்ட் இந்த ஹோட்டல்லே இருக்கிற ஒரு 50 பேர் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. அதில் ஒரு தனியாக இருக்கிற ஆள் நான் தான். பார்க்குறதுக்கும் சரி, டேபிள்லேயும் சரி. ஈரல் சூப்பராக இருக்கும். பயங்கரமான அந்த ரா ஸ்மெல் அதில் இருக்குது. கைஸ் அது மாதிரி நீங்கள் வரீங்க அப்படின்னா ஆல்ரெடி சொல்கிறது தான், இந்தியன் ஃபுட் வந்து ட்ரை பண்ணுங்க. என்னால் இப்போயும் கூட இங்கேயே இந்தியன் ஃபுட் ஏதாவது ட்ரை பண்ணிட முடியும்.
பட் அவங்க ஃபுட்டு தான் வந்து ட்ரை பண்ணுவோம். இப்போ வாழ்க்கையில் பிறந்தது புதுசாக எதையாக ட்ரை பண்ணுறது தான். நம்ம எல்லோரும் ஒரு நாள் சாப்பிட போகிறோம். அதுக்குள்ளே எல்லாத்தையுமே வந்து அனுபவிக்கணும். பிடிக்குது பிடிக்கலன்றது செகண்டரி. Yeah, just a chicken. Yeah, one chicken. Yeah, one chicken. With the chop? With this? Yeah, no. Good. சரி, அவர் வந்து வந்தோடனே என்கிட்டே கேட்கல. அவரை வந்துட்டு சிக்கன் ரைஸ் அப்படின்னாரு. நான் சிக்கன் ரைஸ் அப்படின்னா டக்குன்னு வெறும் ரைஸை மட்டும் எடுத்துட்டு வந்துட்டார். நம்மளுக்கு கறி சாப்பிட்டா தான் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். ஏன்னா இதுதான் என்னையோட லாஸ்ட் மீல். ஸோ டின்னரே எனக்கு இதுதான். பசிக்குதுடா. ஆர்டர் பண்ண லெக்கு இதுதான் பார்க்கறதுக்கே செம்மையாக இருந்தது. இதை போய் எடுத்துகிட்டு வராமல் விட்டா போல. சால்ட் ஓகே தேங்க்யூ. ஓ நைஸ் நைஸ். அதுக்குன்னு ஒரு சால்ட் வந்து வச்சுருக்காங்க. ஏன்னா அது பார்த்தாலே தெரியுது வெறும் மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சிட்டாங்க, அவ்வளோதான். டயட் ஃபுட் தான். இவங்க நார்மலாகவே டயட் ஃபுட் மாதிரி தான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதனால் இது சால்ட் வந்து போட்டுக்கோங்கன்றாரு. Let's have a bite, guys. நாட்டுக்கோழி. அப்படியே ஸ்கின்னோட போட்டிருக்காங்க. நாட்டுக்கோழி கைஸ், நார்மல் கோழி இல்லை. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது அந்த மீட்டு. நாட்டுக்கோழியோட ஜூஸ் வரும்ல, அது இருக்கு. ப்ரோட்டீன் வேணும், நம்ம பாடிக்கு ப்ரோட்டீன் கிடைக்கல அப்படின்னா பாடி டல் ஆகிடுது. மொட்டு ப்ரோட்டீன் இது. கேமராவில் பார்க்குறத விட பெரிய கால், அச்சாலே வலிக்கும், அந்த அளவுக்கு தரமான கால். யா on authentic traditional Vietnamese food. Very nice. Not too much of masala, nothing in a oil. Everything is boiled. So ரொம்பவே ஹெல்த்தியாக சாப்பிட்றாங்க என்ன கேட்டிங்கன்னா. அண்ட் ஸோ மச் ஆஃப் ஃபைபர், வெஜிடபிள்ஸ் எவ்வளோ வச்சுருக்காங்க பாருங்க. நான் தான் இன்னும் அதை தொடவே மாட்டேன். பட் ஒரு நல்ல ஃபுட் கைஸ். ரொம்ப ஜங்காக இங்கே வந்து சாப்பிட்டுட்டு இருக்க மாதிரி தெரிஞ்சதுன்னா இதை சாப்பிடுங்க. என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தனோ அதே மாதிரி இருந்தது. ஸோ ஐ எம் சாட்டிஸ்ஃபைட் வித் திஸ் ஃபுட் ஆக்சுவலி. ஆனால் உப்பு போட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ உப்பே போடாமல் எப்படி சிக்கனை வைக்கிறாங்க இவங்க. சாப்பிட்டு முடிச்சிட்டேன். இட்ஸ் டன். பிளேட்டே காலியாக கிடையாது. பார்த்தீங்கன்னா தெரியும், கோழியெல்லாம் பிரிச்சுட்டேன், தூக்கி அடைச்சிட்ட கோழி. இங்கே வரவங்க அந்த சிக்கன் ரைஸும் ஒரு முழு கோழி அப்படியே வாங்குறாங்க. முழு கோழியை கட் பண்ணி உள்ளே போட்டுருக்காங்க. பில்லு கேட்டிருக்கேன், இன்னும் வரல. செம்ம கூட்டமாக இருக்குது சார். நான் நினச்சதை விட இங்கே பாருங்கள், ரெண்டு சைடுமே. ஸோ பில்லு வந்து பார்த்தீங்கன்னா 156 கைஸ். சிக்கனு அது ஒரு சிக்கன் ரைஸ் வந்து 55, டூ சாக் ஜுவன் அதான் வந்து அந்த லெக்குன்னு நினைக்கிறேன், அது 100. மற்றபடி அந்த ரைஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா வெறும் 55 தான். வெரி குட். Do you have card or cash? Only cash. Okay. வா, செம்ம டயர்டாக இருக்குது. நான் அப்படியே கிளம்புறேன். எனக்கு பில்லை பே பண்ணிட்டு வேறு பேசுவோம். மில்லியனாக கொண்டு வந்தேன், மில்லியனாக போய் இப்போ ₹1 இல்லாமல் போயிட்டுருக்கு. போட்டோம் 156. அதான் சாப்பிட்றாங்க எல்லாருமே, சிக்கன் ரைஸ் தான் சாப்பிட்றாங்க. வெளில வரப்படாது.
Thank you. Guys, இங்கே பாருங்க வெளியே உட்காந்தோம் அவ்வளோதான் நீங்கள் வேறு மாதிரி கூட்டம் வருது. அப்போ நான் வியட்நாம் வந்து பார்த்ததுலே இந்த ரெஸ்டாரண்ட் தான் செம்ம கூட்டம் வருது. ஸோ கைஸ் அவ்வளோதான், நான் வந்து ஒயான்லேருந்து கிளம்ப போகிறேன். அண்டு வாட்டர் பிளேஸ் மேன் வாட் லைக் எப்படி சொல்கிறது, செம்ம பியூட்டிஃபுல்லாக ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஒரு மாதிரி மூவிக்குள்ளே இருக்க மாதிரி ஒரு ஃபீல் வரும் கைஸ். அது மட்டும் ஷுவராக என்னால் சொல்ல முடியும். அப்படி இருந்தது ஒரு மூவிக்குள்ளே நீங்கள் போய் ஒரு ஸ்ட்ரீட்டில் நடந்தீங்கன்னா எப்படி இருக்குமோ அப்படி தான் ஒன் டே ஃபுல்லாகவே எனக்கு இருந்தது. காலையில் அந்த ஹிஸ்ட்ரி போய் பார்த்தோம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஸ்ட்ரீட்டில் வாக் போனோம், அதுக்கப்புறம் போய் ஒயானோட பன்மி சாப்பிட்டோம், செம்மையாக இருந்தது சிக்கனில். அண்ட் அந்த ஹெர்பல் டீ குடித்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போட் ரைடு போனோம், அந்த கோகோனட் போட் ரைடு. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த ஸ்ட்ரீட் எவ்வளோ லேண்டன் லைட்ஸ்ன்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது. ஸோ கடைசியாக அவங்களோட ட்ரெடிஷ்னல் ஃபுட்டான அந்த சிக்கன் ரைஸும் சாப்பிட்டு எந்த கிளம்பிட்டேன். வாட் அ டே ஆக்சுவலி. எனக்கு இது ஒரு சூப்பர் அண்ட் ஸ்பெஷலான டே. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ஸோ நீங்களும் வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க நம்புகிறேன். ஸோ நீங்கள் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்க இல்லை சப்ஸ்கிரைபே பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் வீடியோவில் உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்தது அப்படின்றத எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. See you in another great video. Thanks for watching. Tada, bye bye. Protect me from you.